வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகிறப்போ ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு மீனிங் வந்து தெரியாது, பிளாங்க் ஆகிடுவோம் அதை பற்றி பேசுகிறப்போ. ஸோ அந்த மாதிரியான டெர்மினாலஜிஸை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபெமிலரைஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசர்ட். அசர்ட்ன்றது நம்ம நார்மலாகவே கேட்கக்கூடிய ஒரு விஷயங்க, சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம ஓன் பண்ணுற ஒரு விஷயம். இதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் காசு ஆக்கணும் அப்படின்னு நினச்சா ஆக்க முடியும். இதுதான் வந்து அசர்ட். அசர்ட் நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பாண்டாக இருக்கலாம், காமோடிட்டிஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வந்து இருக்கலாம். ஸோ நார்மலி அசர்ட் அப்படின்னா என்கிட்ட நான் ஓன் பண்ணுற ஒரு விஷயம் இன் ஃபியூச்சர் வித்து காசு ஆகணும்னு நினச்சா ஆக்க முடியும். இதை தான் வந்து அசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டேர்ம் பேலன்ஸ் ஷீட். ஒரு கம்பெனி என்னென்ன ஓன் பண்ணுது, அதுக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பேலன்ஸ் ஷீட். மூணாவது வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்னா என்ன? ஒரு மார்க்கெட் கீழே டவுன்ஃபால், அதாவது விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பியர் மார்க்கெட் நார்மலி ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் வரை வந்து லாஸ் பண்ணலாம். புல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் அப், நல்லா பிக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் அசர்ட் அலோகேஷன். அதாவது இது வந்து ஒரு வேன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட ஹோல்டிங்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலி என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அசர்ட் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் நம்ம ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு அசர்ட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம அசர்ட்ஸை பிளேஸ் பண்ணுறப்போ கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி ஒன்று ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று பேட்சப் பண்ணுறதுக்கு இந்த அசர்ட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளோட ஃபிஃப்த் வேர்ட். சிக்ஸ்த் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்க். இப்போ நான் வந்து ஒரு ஓனர், நான் வந்துட்டு ஒரு லேண்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க 10,000 கேட்குறாங்க, நான் 15,000 கொடுக்குறேன்னு சொல்லி லாஸ்ட் 10,000 கொடுத்தாச்சு. அந்த லோவஸ்ட் அமௌண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் வந்து ஆஸ்க். இதுவே வந்து பிட். இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட். பிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம வந்துட்டு வாங்குறோம். இப்போ நான் வந்து வாங்குறேன், அப்போ நான் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு ஒரு 60,000 கொடுத்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறப்போ அந்த ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிட். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்லி இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்க்கும் பிட்டும் இன்ஸ்டன்ட்லி மேட்ச் ஆகிற மாதிரி, யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துலாம் வந்துட்டு காமிக்கிற மாதிரியான நிறைய டெக்னாலஜிஸை கூட வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளோட 7வது வார்த்தை, விச் இஸ் பிட். 8th டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ சிப். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனிஸ்க்கு லாங் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குங்க. குட் ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், குட் பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், அவங்க டிவிடெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து செய்வாங்க. ஸோ ஆன் த ஹோல் குட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். அண்ட் இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு லாங் டேர்மில் போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இதை தான் வந்துட்டு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை. இது வந்து 8வது வார்த்தை. 9வது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு என்டைட்டி நமக்கு ஓ பண்ணுற ஒரு விஷயம் தான் பாண்ட். ஸோ நம்ம கம்பெனிஸ்க்கோ கவர்மெண்ட்க்கோ மணி லெண்ட் பண்ணுறோம் இல்லையா, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தான் வந்துட்டு பாண்டுன்னு வந்து சொல்கிறாங்க. 10th வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவிடெண்ட். ஒரு கம்பெனி அவங்க வரக்கூடிய இன்கமையோ ப்ராஃபிட்டையோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறப்போ அது வந்து டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை ஒன் டைம் பே பண்ணி விடலாம், இல்லை குவார்டர்லி பே பண்ணலாம், மந்த்லி பே பண்ணலாம், செமி ஆனுவலி பே பண்ணலாம், ஆனுவலியும் வந்து பே பண்ணலாம். ஸோ இது வந்து டிவிடெண்ட். இதை தொடர்ந்து 11வது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. டைவர்சிஃபை பண்ணி தான் நம்ம வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேறு வேறு செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் வேறு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது டைவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 12th வேர்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நம்ம நிறையா வந்து இந்த வார்த்தை கேட்டிருப்போம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ ஷேரோட ப்ரைஸ் என்ன, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுதான் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட ஷேர் 1 ரூபின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 10 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 into 110 அதுதான் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் பில்லியன்ஸ்லாம் வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கும். அண்ட் இதை வச்சு தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன்லாம் வந்து வருது. இது நம்மளோட 12th வார்த்தை. 13th கேபிட்டல் கெயின். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு ஷேர் 3 ரூபாய்க்கு வாங்குறேன், விற்கிறப்போ 6 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு அது கேபிட்டல் கெயின். அதுவே நான் வாங்குறப்போ 6 ரூபாய்க்கு வாங்கினதை 3 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு அது கேபிட்டல் லாஸ். அவ்வளோதாங்க. ஸோ நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து எல்லாமே கவர் பண்ணல, உங்ககிட்ட ஓரளவு
இப்போ நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க டெர்மினாலஜிஸ் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸோட திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் ஒருவேளை நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா வந்து இருக்கும். ஸோ வரக்கூடிய காசு நமக்கு ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியல, இல்லைன்னா வரக்கூடிய காசு நமக்கு 2 மடங்கு ஆக்க தெரியல, 3 மடங்கு ஆக்க தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் லைஃப். அதனால தான் நம்மள நிறைய பேர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் இங்க வந்துட்டு கண்டிப்பா ஆன்சர் வந்து கிடைக்கும். நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் கோர்சஸ் ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். ஸோ நீங்க 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி வரப்போ உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இந்த நோட்டோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்பா சொல்றாரு என் மகனுக்கு பணத்தோட அருமை தெரியவே இல்லைன்னு. ஆனா பையன் என்ன சொல்றான்னா, அப்பா எனக்கு போதுமான அளவு சொத்து சேர்த்து வைக்கலன்னு குற்றம் சொல்றான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து முடிஞ்சதை உங்களால மாத்தவே முடியாது. ஆனா உங்களால உங்க எதிர்காலத்தை உருவாக்க முடியும். 10 லட்சம் குடும்பங்கள் தங்கள் எதிர்காலத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா உருவாக்கி இருக்காங்க. உங்க முன்னேற்றத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. பணக்காரர் ஆவதற்கான உங்கள் பயணத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா நீங்களே உருவாக்குங்க. முன்னேறுங்க.